And the 6 essays we have already seen 3, and today we are going to deal remaining 3 essays. So அதுல வந்து நம்ம first பார்க்க போறது of revenge. So நார்மலா இந்த 6 essays எது என்னன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து you must remember. For example of studies அப்படின்னு பார்த்தோம்னா of studies வந்து first வந்து 1593ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட என்லார்ஜ்டு வெர்ஷன் வந்து 1625ல இதோட என்லார்ஜ்டு வெர்ஷன் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அதே மாதிரி ஆஃப் ஆம்பிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் ஆம்பிஷன் வந்து 1612ல வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இதோட என்லார்ஜ்டு வெர்ஷன் வந்து 1625ல அகைன் பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 1612ல பப்ளிஷ் ஆச்சு. அது ரீரிட்டன் பண்ணியிருக்காங்க, என்லார்ஜ்டு வெர்ஷன்ல ரீரிட்டன் திருப்பி தான் எழுதியிருக்காங்க 1625. அண்ட் ஆஃப் ட்ரூத், ஆஃப் ரிவெஞ்ச், ஆஃப் அட்வர்சிட்டி, இந்த 3 எஸ்ஸேயுமே பேக்கனோட தேர்ட் எடிஷன் ஆஃப் எஸ்ஏ, அதாவது 1625 எடிஷன்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ பேக்கன் வந்து தன்னோட எஸ்ஏஸை வந்து 3 எடிஷனா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1597ல பப்ளிஷ் பண்ணாரு. இந்த 1597 எடிஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா there are 10 essays, 10 எஸ்ஏ பப்ளிஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1625 எடிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 28 எஸ்ஏஸ் இன்க்ளூட் பண்ணி மொத்தம் 38 எஸ்ஏ வந்து 1625ல பப்ளிஷ் பண்றாரு. சாரி 1612ல பப்ளிஷ் பண்றாரு. அதற்கப்புறம் அதுல ஒரு 20 எஸ்ஏஸ் இன்க்ளூட் பண்ணி 1625ல ஃபைனல் எடிஷன், தேர்ட் எடிஷன், அதுல வந்து 58 எஸ்ஏ ஒட்டுமொத்தமாக பப்ளிஷ் பண்றாரு. சரிங்களா? இன் டுடேஸ் கிளாஸ் we are going to deal with the essay ஆஃப் ரிவெஞ்ச். ஸோ ஆஃப் ரிவெஞ்ச் பத்தி பார்க்க போறோம். நம்ம நார்மலா ரிவெஞ்ச் அப்படின்றது பழிக்கு பழி வாங்குறது ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிவெஞ்ச் வந்து எந்த அளவுக்கு நன்மை எந்த அளவுக்கு தீமை அப்படின்னா, ஸோ ரிவெஞ்ச்ன்றதே அவர் நன்மைன்னு அவர் எங்கேயுமே சப்போர்ட் பண்ணவே இல்லை. சரிங்களா? ரிவெஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து சொல்றாரு. இன்ஃபேக்ட் வந்து இங்கேயும் வந்து பிப்ளிக்கல் அல்யூஷன்ஸ் கொண்டு வர்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சாலமன் பத்தி, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யோப், புக் ஆஃப் யோப்ல வர்றாரு இல்லைங்களா, அந்த யோப் பத்திலாம் இந்த எஸ்ஐஸ்லயும் கொண்டு வர்றாரு. அண்ட் சில ப்ராமினென்ட்டான டெத்துக்கு எப்படி ரிவெஞ்ச், இப்போ டெத் ஆஃப் ஜூலியஸ் சீசருக்கு, டெத் ஆஃப் பெட்ரினாக்ஸ், டெத் ஆஃப் கிங் ஹென்ரி த தேர்ட் ஆஃப் பிரான்ஸ், இவங்களோட டெத்துக்கெல்லாம் எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாங்க அப்படின்றத பத்தியும், இந்த எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னு சொல்லல, அதுக்கான ரிவெஞ்சும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் காஸ்மஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த ரிவெஞ்சை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு இதெல்லாம் இந்த ஒரு 6 பீப்புள் பத்தி இந்த எஸ்ஏல நம்ம பார்க்க போறோம், அலாங் வித் வாட் இஸ் ரிவெஞ்ச். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரிவெஞ்ச் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ரிவெஞ்ச் அப்படின்றதே ஒரு தவிர்த்துட்டு போயிடலாம் அப்படின்றார். ஸோ நம்ம யாருக்கு ரிவெஞ்ச் எடுப்போம்? நமக்கு கெடுதல் பண்ணவங்க, நம்மளை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, சரிங்களா? அல்லது நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் பண்றவங்கள நம்ம எப்படி பழி வாங்கலாம்? பெஸ்ட் வே டு டேக் ரிவெஞ்ச் என்னன்னா, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கு நல்லது பண்ணும்போது அவங்க வந்து மனம் வருந்துவாங்க, என்னது இவனுக்கா நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்றது. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டேக்கிங் ரிவெஞ்ச் அப்படின்றது தான் ஓவராலா இந்த எஸ்ஏல சொல்றாரு. ஸோ இன் பிட்வீன் தட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிவெஞ்ச் வந்து இப்போ ரிவெஞ்ச் எடுக்கும்போது மேன் இஸ் பட் ஈவன் வித் இஸ் எனிமி, ஒரு தன்னோட எனிமி, ரிவெஞ்ச் எடுக்கிற எனிமி கிட்ட அந்த ரிவெஞ்ச் கண்டிப்பா எனிமியை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு எனிமியை நம்ம என்ன பண்ணலாம், மன்னிச்சு விடும்போது அந்த எனிமியை விட நம்ம சுப்பீரியரான பர்சன் ஆகலாம். எப்போ ஒரு பர்சன் தன்னோட எனிமியோட சுப்பீரியர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டா, தனக்கு ரிவெஞ்ச் எடுக்க வாய்ப்பு கிடைச்சுமே அவனை மன்னிச்சு விடுறது தான் ஒரு கிரேட்டஸ்டான ஒரு குவாலிட்டி. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கும்போது இவர் வந்து தன்னுடைய எனிமியோட சுப்பீரியரா மாறிடலாம் அப்படின்றார். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஐடியாஸ் எல்லாம் இந்த எஸ்ஏஸ்ல இருக்கு ஆஃப் ரிவெஞ்ச். இப்போ நம்ம எஸ்ஏவை டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த எஸ்ஏல வந்து நம்ம ஆஸ் வி ஹவ் டோல்ட், இப்போ சாலமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலமனோட ஒரு கோட் இங்க இருக்கு, இட் இஸ் த க்ளோரி ஆஃப் அ மேன் டு பாஸ் பை அன் அஃபென்ஸ் அப்படின்ற ஒரு லைன். அதே மாதிரி டியூக் ஆஃப் காஸ்மஸ், டியூக் காஸ்மஸ், புளோரன்ஸோட டியூக் காஸ்மஸ், அவர் என்ன சொல்றாருன்னா, forgive our enemies but make no such demands with friends அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாரு டியூக் காஸ்மஸ் ஆஃப் ஃப்ளாரன்ஸ். அதே மாதிரி யோப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யோப் வந்து
மன்னிக்கிறது வந்து ஒரு நல்ல குணம் அப்படின்னு யோபோட இதையும் வந்து இங்க கோட் பண்ணி பேக்கன் சொல்றாரு. அண்ட் சிலரோட டெத்துக்கு என்னாச்சு, பப்ளிக் ரிவெஞ்ச் எப்படி இருந்தது அப்படின்றதையும் இந்த இதுல சொல்றாரு. அது யாரோட டெத்து? டெத் ஆஃப் ஜூலியஸ் சீசர், டெத் ஆஃப் பெட்ரினாக்ஸ், டெத் ஆஃப் கிங் ஹென்ரி த தேர்ட் ஆஃப் பிரான்ஸ். இவங்களோட டெத் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஒர்க்ல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த டெக்ஸ்டுக்குள்ள நம்ம போலாம். ஸோ ஆரம்பிக்கும் போதே என்ன அப்படின்றா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ். வாட் இஸ் வைல்டு ஜஸ்டிஸ்? ரொம்ப வயலண்டான ஒரு நீதி. ரிவெஞ்சுன்றது என்னது? பழிக்கு பழி வாங்குறது என்ன அப்படின்னா ஒரு வயலண்டான ஒரு ஜஸ்டிஸை வந்து இது இருக்கு அப்படின்றாரு. which the more man's nature runs to, the more ought law to weed it out. So எந்த அளவுக்கு ரிவெஞ்ச் வந்து மேனோட மேன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க லா அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம போயிருது. சரியா? the more ought law to weed it out. So லா மூலமா அதை வந்து என்ன பண்ணும்? வீட் அவுட் பண்ணும். வாட் இஸ் வீட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட் அப்படின்னா கலை. சரியா? ரிவெஞ்சை எதன் மூலமா ரிவெஞ்ச் எடுக்கலாம்? கலை. ரிவெஞ்ச் எப்படி கலை எடுக்கலாம்? லா அப்படின்றது மூலமா ரிவெஞ்சை வந்து கலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? சோ the urge to avenge humiliation. சொல்லுங்க. Revenge is a kind of a wild justice which the more man's nature runs to, the more ought law to weed it out. Weed itனா என்னதுங்க? ஸோ லா மூலமா அதை அந்த ரிவெஞ்சை என்ன பண்ணணும்? வீட் இட் பண்ணணும். வீடுன்னா என்னது? கலை. நீங்க விவசாய நிலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கலை அப்படின்னு ஒண்ணு முளைச்சிருக்கும். அந்த கலை கலை புடுங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலையை வந்து வீட் அவுட் பண்ணுவாங்க. அப்படின்னு என்னது? நெகட்டிவான ஒரு விஷயத்த அதை வேற இருக்கிறது. அப்போ இந்த ரிவெஞ்ச எந்த வகையில வந்து இந்த ரிவெஞ்சுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா த்ரூ லா. ஓகே. சோ டு urge to avenge the humiliations, injustice, wrong heaped. ஸோ நார்மலா எதுக்காக நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம்? ஹியூமிலியேஷன்ஸ், அவமானங்களுக்காக, அநீதிகளுக்காக, ராங்ஸ், நமக்கு எதிராக இது பண்ணிருக்க கெட்ட விஷயங்களுக்காக தான் நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம். wrongs heaped on us by others give us some pleasure, relief and satisfaction. ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிறது மூலமா நமக்கு சின்ன சின்ன ஒரு அற்ப சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்பாடா அவனை ரிவெஞ்ச் எடுத்தாச்சு, நம்ம காலை வாரி விட்டவன நம்ம காலையே வெட்டியாச்சு அப்படின்ற ஒரு அற்ப சந்தோஷம். அதுக்காக தான் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறோம். ஓகே அப்படின்னு அவர் சொல்றார். நம்ம எடுக்கணும்னா நான் எடுக்கிறேன்னு சொல்லலைங்க. such tendency to pay back or tormentors in their own coins is so pervasive and universal. so இந்த மாதிரி tormentorsனா என்னது? நமக்கு ட்ரபிள் மேக்கர்ஸ். அவங்கள நம்ம இந்த மாதிரியான வகையில ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்றது நார்மலா ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம். such a toxic, what is toxic? விஷத்தன்மையான ஒரு விஷத்தன்மை and inborn tendency must be curbed through legal means. so இந்த டாக்ஸிக்கான அல்லது இன்பார்ன் டெண்டன்சினா என்னது? நம்ம பிறக்கும் போதே நமக்கு இருக்கு இல்லைங்களா? இந்த இன்பார்ன் டெண்டன்சியை லீகலான வழியில நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கையாளணும். so first wrong, as for the first wrong it doth but offend law. இப்போ உங்களுக்கு எதிராக ஒருத்தர் வந்து ஒரு அநீதி ஏற்படுத்தி இது பண்ணிருக்காருன்னா அது அநீதி தான். இட் இஸ் அஃபெண்ட் பை த லா. அது நல்லதுன்னே சொல்லல. இப்போ ஒருத்தர் உங்க காலை வாரி விட்டாருன்னா அது நல்லது அப்படின்னு இவர் டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. தட் இஸ் அஃபெண்ட், தட் இஸ் அன் அஃபென்ஸ். சரிங்களா? அது கண்டிப்பா ஒரு அஃபென்ஸ் தான். அஃபெண்ட் த லா, அவர் கண்டிப்பா லாவை அஃபெண்ட் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ஆனா அதற்கு ரிவெஞ்சு தான் வந்து என்னது? தீர்வு இல்லை. அப்படி நம்ம ரிவெஞ்ச் எடுத்தோம்னா என்ன ஆகும்? லாவை ஆபீஸை விட்டு வெளியில கொண்டு போய் வச்சு அதுக்கு சமம். சரிங்களா? அதுதான் இந்த கோர்ட்ல சொல்றாரு. இட் டாத் பட் அஃபெண்ட் த லா. for as for the first thing it does but offend the law, but revenge of that wrong put the law out of office. so அந்த லாவுக்கு அந்த அஃபென்ஸுக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறது லாவே ஆபீஸ்ல இருந்து வெளியில போடுற மாதிரி. சரிங்களா? சோ அவருக்கு என்ன பண்ணணும்? லாவை ஓவர் ரூல் பண்ற மாதிரி தான் ஆகுது அப்படின்றாரு. சோ
சொசைட்டில ஒவ்வொருத்தரும் இப்படி தன்னோட கையில லாவை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அது என்ன ஆகும்? இட் வில் நாட் ஒன்லி ஹார்ம் ஹிம் ஹிஸ் ஓன் செல்ஃப் பட் இட் ஹார்ம் எவ்ரி ஒன் அப்படின்றார். So that is what he says. So if a person revenge, if a person takes revenge, அல்லது if a person avenges, அவர் என்ன பண்றாரு? ஆட்டோமேட்டிக்கா லாவை பிரேக் பண்றாரு. அதே மாதிரி லாவை தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாரு. அப்ப என்ன ஆகுது? அப்போ தன்னை அறியாமையே பிசிக்கலா மென்டலா ஒரு ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸை ஹர்ட் பண்ற வழியில இறங்கிடுறாரு. ஸோ ரிவெஞ்ச் மஸ்ட் பி அவாய்டட் அப்படின்றாரு. அடுத்து என்ன கோட் சொல்றாரு அப்படின்னா, சர்டன்லி நம்ம இந்த ஒரு கோட் இம்பார்ட்டன்டான ஒரு கோட் சொல்றாரு. என்ன அப்படின்னா, certainly in taking a revenge a man is but even with his enemy, but in passing it over he is superior, for it is the prince part of pardon. சரிங்களா? சோ அப்போ நம்ம என்ன பண்றது? ரிவெஞ்ச்ல இருந்து நம்ம இது பண்றதுக்கு பாடன் பண்றது ஒரு பெரிய ஒரு நம்ம பிரின்ஸ் மாதிரி ஆயிருவோம். இப்போ ரிவெஞ்சுக்கு திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கிறதுல எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை. ஆனா நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பதிலாக மன்னிச்சோம் அப்படின்னா, மன்னிக்கிறவன் யாருங்க? மன்னிக்கிறவன் ஒரு பிரின்ஸ் மாதிரி. கமல் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன், விருமாண்டி படத்துல. சோ அது மாதிரி இங்க பேக்கன் என்ன சொல்றாரு அப்படின்னா, certainly in taking a revenge a man is but even with his enemy, கண்டிப்பா enemy கிட்ட தான் எடுப்பாரு, but in passing it over, அந்த ரிவெஞ்ச் எடுக்காம அதை கடந்து போறது இருக்கு பாத்தீங்களா, அப்படி கடந்து போகும்போது அவர் என்னவா மாறிடுறாரு? he is superior, தன்னோட எனிமியோட இவரு சுப்பீரியரா மாறிடுறாரு அப்படின்றாரு. ஃபார் இட் இஸ் அ பிரின்ஸ் பார்ட் டு பார்டன். ஸோ இந்த மாதிரி யார் கடந்து போவாங்களாம்? பிரின்ஸ் மாதிரி மனதளவுல செல்வ செழிப்புல பிரின்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மனதளவுல பிரின்ஸா இருக்கவங்க இதை கடந்து போவாங்க. சரிங்களா? சோ இந்த ஒரு ஐடியாலஜி நமக்கு பிரின்ஸ் ஹேம்லெட்டை நினைவுபடுத்து. பிரின்ஸ் ஹேம்லெட் கடந்து போயிருந்தாருன்னா அவரும் சர்டன்லி பிரின்ஸா மாறி இருக்கலாம். ஏன்னா கிளாடியஸ்க்கு அப்புறம் அவர் தான் அடுத்து கிங் ஆயிருப்பார். சரிங்களா? ரிவெஞ்ச் எடுக்கிறேன் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு அதுலயும் என்னது ப்ரொகாஸ்டினேஷன், காலம் தாழ்த்தி ரிவெஞ்சும் எடுத்தாரு, அவரும் இறந்து போனாரு. அதனால யாருக்கும் எந்த நன்மை இல்லை. ஏதோ இட் இஸ் லிட்ரேச்சர். சரிங்களா? அதே மாதிரி சாலமன், பிப்ளிக்கல் கேரக்டர் சாலமன், கிங் சாலமன், பைபிள்ல வருவாரு கிங் சாலமன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் இஸ் த க்ளோரி ஆஃப் அ மேன் டு பாஸ் பை அன் அஃபென்ஸ் அப்படின்றார். சோ அஃபென்ஸை கடந்து போறது ஒரு மனிதனோட க்ளோரி அப்படின்றார். பாஸ் பை அன் அஃபென்ஸ் which means என்ன தப்பு நடந்தாலும் கண்டுக்காம போறது மனிதனோட க்ளோரி அப்படின்னு சொல்லவல்ல. உங்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிய நம்ம என்ன பண்ணலாம்? சில நேரத்துல கடந்து போயிடலாம். அதுக்குன்னு எல்லா அநீதியும் இல்லை. that which is past is gone. ஏன்னா பாஸ்ட் அது போயிருச்சு. இப்போ ஒருத்தர் நம்ம காலை வாரி விட்டுட்டாரு, நம்ம கீழே விழுந்துட்டோம். ஓகே, திருப்பி அதுல நம்ம ரிட்ரீவ் பண்ணவே முடியாது. திருப்பி அவர் காலை வாரி விட்டா நம்ம காலை வாரி கீழே விழுந்த போது நமக்கு ஏற்பட்ட காயம் சரியா போகுமா? சரியாவே போகாது. இட் இஸ் இர்ரெக்கவரபிள். ஓகே, இர்ரிவோக்கபிள். அதை ரிவோக்கே பண்ண முடியாது. a wise man has enough to do with things present and to come. so wise man என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, wise man have enough to do with things present and to come. so wise man என்ன பண்ணுவா? பாஸ்ட் போயிடுச்சு, அதை ரிவோக்கே பண்ண முடியாது. அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவாச்சு? இனி வர்றதை நம்ம ஒழுங்கா பார்ப்போம் அப்படின்னு இது பண்ணுவாங்க. therefore they do but trifle with themselves. trifle என்னது? thinking small. அதை பத்தி பெருசா திங்க் பண்ணாம அதை கடந்து போயிடணும். அது ஒரு விஷயமா போ அப்படின்னு போயிடுறது. that labor in past matters. சரிங்களா? நம்ம பாஸ்ட்ல நம்மளோட ஹார்ட் ஒர்க், நம்மளோட லேபர் தான் மேட்டரே ஒழிய, பாஸ்ட்ல நமக்கு யார் யார் என்னென்ன கெடுதல் பண்ணினாங்க அப்படின்றது தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஏற்பட்டிருக்க அந்த ஹர்ட் அண்ட் ஹியூமிலியேஷன்ஸை இக்னோர் பண்ணிட்டாலே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நமக்கு பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்டை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்து இல்ல அதுக்காக நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதை எப்பயுமே ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ அதை
நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாம அதை திருப்பி திருப்பி அதை தொடர்ந்து அதுல நடந்த விஷயத்த நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் கிரியேட் ஈவன் மோர் டேமேஜ். சரிங்களா, இன்னொரு டேமேஜ அதிகப்படுத்தும் அப்படின்றாரு. சோ there is no man that are wrong for wrong sake. வேணும்னே தப்பு பண்ணணும்னு யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இப்போ நம்ம காலை ஒருத்தர் தட்டி விடுறாரு அப்படின்னா வேணும்னே தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டார், தெரியாம கூட அந்த தப்பு நடந்திருக்கலாம். சரிங்களா, நடந்திருக்கலாம். there is no man does a wrong for wrong sake. வேணும்னே தப்பு செய்யணும்ன்றதுக்காகவே யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க. but thereby to purchase himself profit or pleasure or honor or the like. சரிங்களா, சோ அந்த தப்பு செய்யறது மூலமா அவங்களுக்கு ப்ராஃபிட்டோ பிளஷரோ கூட இருந்திருக்காது. therefore why should I be angry with a man for loving himself better than me? so அப்போ அந்த தன்னுடைய பிளஷருக்காக தப்பு பண்றவங்கள நான் ஏன் அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றாரு. and if a man should do wrong merely out of ill nature, ஒரு மேன் வந்து இல் நேச்சர்னால ஒருத்தர் தப்பு பண்றாருன்னு வைங்களேன், and yet it is but like the thorn or briar which prick and scratch because they can do no other. இப்போ ஒருத்தர் தப்பு பண்றாரு அப்படின்னா தெரிஞ்சே ஒருத்தர் தப்பு பண்ண மாட்டார். ஓகே, வேணும்னே தப்பு செய்யணும்னு ஒருத்தர் தப்பு பண்ண மாட்டார். அப்படி ஒருத்தர் வேணும்னே தெரிஞ்சே தப்பு பண்றாருன்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க தனக்கான அவங்க வந்து என்னது அப்படின்னா தானே போய் ஒரு தான்குள்ளாரையும் ஒரு பிரயர்குள்ளாரையும் போய் மாட்டிக்கிறார், ஒரு முள் புதற்குள்ளாரையும் ரொம்ப விஷ செடிகள் இருக்க ஒரு இடத்துக்குள்ளாரையும் போய் மாட்டிக்கிறாரு. அப்போ அவரே அங்க போய் மாட்டிக்கும் போது அவருக்கான ஸ்கிராச்சஸும் பிரிக்குன்னு முள்ளுல குத்துறதும் ஸ்கிராச்சும் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம அவரை பத்தி கவலைப்படவே தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய ஒர்க்கை பார்த்துட்டு போலாம். சரிங்களா, therefore if a man indulges in a moral or wicked activity அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, தெரியாம செய்யற தப்புக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை மன்னிச்சிடலாம். ஆனா தெரிஞ்சே பர்ச்சேஸ்க்காகவோ ப்ராஃபிட்காவோ பிளஷருக்காவோ ஆனருக்காகவோ ஒருத்தர் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்ன ஆகுது, ஒரு பிரிக்கியான ஒரு பிளேஸ்க்குள்ள ஒரு இன்ஃபிளிக்டிங் பெயினுக்கு அவரை உட்படுத்திக்கிறாரு. சோ அவரை நம்ம வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாரு, நம்ம தனியா அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்றாரு. அடுத்த செட்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, the most tolerable sort of revenge is for those wrong which there is no law to remedy. so இருக்கதுல ரொம்ப most tolerable sort of revenge, untolerable sort of revenge ன்னா அது லால ரெமெடியே பண்ண முடியாது அப்படின்றதுதான். but then let a man take heed the revenge be such as there is no law to punish. சரிங்களா, இப்ப சில ரிவெஞ்சில வந்து பனிஷே பண்ண முடியாத அளவுக்கு ரிவெஞ்ச் அந்த மாதிரி else a man enemy is still beforehand and it is two for one. some when they take revenge are desirous the party should know when it comes this is more generous. சரிங்களா, சோ சில ரிவெஞ்ச்க்கு லால ரெமெடி கிடைக்கல அப்படின்னா லா மூலமா நம்ம நார்மலா நமக்கு ஒருத்தர் கெடுதல் பண்றாங்க அப்படின்னா கெடுதல் பண்றவங்களுக்கு லா மூலமா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த அவங்களோட கெடுதலுக்கு நியாயம் வாங்கிக்கணும். ஒருவேளை சில ரிவெஞ்ச்க்கு சில டைப் ஆஃப் ஈவில் ஆக்டிவிட்டிஸ்க்கு தீர்வே இல்லை, லால தீர்வே இல்லை அப்படின்னா அவங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கடந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரொம்ப ஜென்ரஸான ஒரு பர்சனா மாறிடலாம். சரிங்களா, சோ சில இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவெஞ்சர் வந்து சாட்டிஸ்பாக்சன் ஆகணும்ன்றதை தாண்டி கடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுவாங்க. அவ்வளவு கொடுமை பண்ணவன நம்ம மன்னிச்சு விடும் போதே நம்ம என்ன ஆயிரும், மன்னிச்சு விட்டுட்ட டே நான் உன்னோட பெரிய ஆள்ரா அப்படின்ற அந்த சாட்டிஸ்பாக்சனோடய நம்ம என்ன பண்ணலாம், கடந்து போயிடலாம் அப்படின்றாரு. சோ அதுலதான் இப்ப இங்கதான் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா டியூக் காஸ்மஸ் டியூக் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ ஷால் ரீட் that we are recommended to forgive our enemies. நம்மளோட எனிமீஸை கூட நம்ம மன்னிச்சு விடலாம், தப்பே கிடையாது.
நம்ம எதிரிய கூட நம்ம மன்னிச்சு விடலாம். ஆனா பட் யூ நெவர் ரீட் தட் we are commanded to forgive our friends. நமக்கு துரோகம் பண்றாங்க பாருங்க, அவனை கூட மன்னிச்சு விடலாம். எனிமி, நமக்கு துரோகம் பண்ற எனிமியை கூட நம்ம சரி போனா போகுது, நம்மள அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே அவனோட எய்ம். அவனை கடந்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எனிமியா இருக்க மாட்டான், அவன் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரா மாறிடுவான். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் சில நேரம் நமக்கு பண்ணுவான் பாருங்க, அந்த துரோகம், நம்பிக்கை துரோகம். சோ அதை நம்ம மன்னிக்கவே கூடாது. ஓகே, சோ எல்லா இடத்துலயும் நம்ம மன்னிச்சுட்டு போலாம் அப்படின்னு பேக்கன் சப்போர்ட் பண்ணல. அதுல காஸ்மஸோட கோட்டை வந்து கோட் பண்றாரு, forgive our enemies but you but we should not forgive our friends. எனிமி கூட மன்னித்து விடலாம், ஆனா நண்பர்களை என்ன பண்ணக்கூடாது, மன்னிக்கவே கூடாது. நண்பன் வந்து ஒரு துரோகம் செய்யறான் அப்படின்னா அந்த துரோகத்துக்கு நிச்சயமா ஒண்ணு என்ன பண்ணணும், அந்த அந்த துரோகத்துக்கு லீகலா ஏதாவது ஒரு வழி ஏற்படுத்தணும், அல்லது ஸ்ட்ராங்கா வந்து ஏதாவது ஒரு இதை ஏற்படுத்தணும் அப்படின்றாரு. சரிங்களா, இது டியூக் காஸ்மஸோட கோட்டு. டியூக் காஸ்மஸ் யார் அப்படின்னா டியூக் ஆஃப் லாரன்ஸ். அவரு, யூ ஷால் ரீட் தட் we are commanded to forgive our enemies but you never read that we are commanded to forgive our friends. சோ நம்மளோட எனிமியை கூட மன்னித்து விடலாம், ஆனா யாரை மன்னிக்க கூடாது, ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பா மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ற. சோ ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பிரிட் ஆஃப் யோப் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஷால் வி டேக் காட் அட் குட் அட் காட்ஸ் ஹேண்ட் அண்ட் நாட் டு கண்டென்ட் டு டேக் ஈவில் ஆல்சோ. ஓகே, சோ அவர் என்ன பண்றாரு, யோபு வந்து பார்த்தோம் அப்படின்னா யோபு வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டப்படுவார். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் கஷ்டப்படும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, கடவுள் வந்து உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை தர்றாரு, நீ கடவுளுக்கு எதிராக நெகட்டிவா பேசு, கடவுளுக்கு எதிராக ஏன் இன்னும் நீ கடவுள் நம்பிக்கையோடவே இருக்கு அப்படின்பாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, கடவுள் எனக்கு இது தர்றாரு அப்படின்னா கடவுள் என்ன என்னோட அந்த தாங்குற சக்திய அவர் சோதிக்கிறாரு, சோ அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் அப்படின்னு தான் சொல்லுவார். சரிங்களா, சோ கடைசி வரைக்கும் he will never go against the will of God. ஓகே, அண்ட் அடுத்து பேக்கன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பப்ளிக் ரிவெஞ்ச் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம், ஃபார்ச்சுனேட்டான விஷயம், லக்கியான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெத் ஆஃப் ஜூலியஸ் சீசருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க் ஆண்டனி அவங்க எல்லாம் வந்து டெத் ஆஃப் ஜூலியஸ் சீசருக்கு ரிவெஞ்ச் எடுத்தாங்க. ஓகே, அது வந்து ஓகே, தட் இஸ் அக்செப்டபிள். Yeah, am I audible? நான் பேசுறது கேக்குதாங்க? காஸ்மஸோட கோட்ஸ் சொன்னீங்களாங்க சார்? ஓகே ஓகே ஓகேங்க. காஸ்மஸ் டியூக் ஆஃப் ஃப்ளோரன்ஸோட கீழே இந்த கோட்ஸ் மட்டும் தான் சார் கேட்டது, மற்றது கேட்கல. ஓகே 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 ஓகே. சோ டியூக் காஸ்மஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எனிமியை கூட நம்ம மன்னிச்சிடலாம். சரிங்களா, வி கமாண்டட் டு ஃபர்கிவ். இதை முடிக்கிறதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, பப்ளிக் ரிவெஞ்ச் அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம். ஏன்னா டெத் ஆஃப் ஜூலியஸ் சீசருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க் ஆண்டனி, அதே மாதிரி பீப்புள் ஆஃப் ரோம், ஈவன் பாம்பே இல்ல, அகஸ்டஸ் சீசா, சரிங்களா, ஈமிலஸ் லெப்பிடஸ், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, மார்க் ஆண்டனி, அகஸ்டஸ் சீசா, ஏமிலஸ் லெப்பிடஸ், இவங்கெல்லாம் டெத் ஆஃப் ஜூலியஸ் சீசருக்காக ரிவெஞ்ச் எடுத்தாங்க. ஆனா அவங்க 3 பேர் மட்டும் தனியா ரிவெஞ்ச் எடுக்கல, ஹோல் பீப்புள் ஆஃப் ரோம் இவங்க பக்கம் நின்று டெத் ஆஃப் சீசருக்காக ரிவெஞ்ச் எடுத்தாங்க. சோ இது ஒரு பப்ளிக் ரிவெஞ்சுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி டெத் ஆஃப் பெட்ரினாக்ஸ், டெத் ஆஃப் கிங் ஹென்ரி த தேர்ட் ஆஃப் பிரான்ஸ், இது மாதிரி நிறைய பேருக்கு இது மாதிரி ரிவெஞ்ச் வந்து பப்ளிக் ரிவெஞ்ச் அப்படின்றது ஒரு ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம், லக்கியான ஒரு விஷயம். ஆனா பிரைவேட் ரிவெஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னைத்தானே ஒரு விச்சா மாத்திக்கிறான் அப்படின்றார். விண்டிக்டிவ் பர்சன் லிவ் த லைஃப் ஆஃப் விச்சஸ் அப்படின்றார். சரிங்களா, சோ பிரைவேட் revenge should be avoided, whereas public revenge is fortunate. Public revenge என்னது, மக்களே முன்னின்று ஒரு கெட்ட விஷயத்துக்காக மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு
ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னா அது நல்ல ரிவெஞ்ச். ஆனா பிரைவேட் ரிவெஞ்ச் அப்படின்றது ஒரு மனிதன் ஆட்டோமேட்டிக்கா அவனோட லைஃபவே ஹோல் லைஃபவே விச்சா மாத்திக்கிறதுக்கான ஒரு பங்கு தான், ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் எஸ்ஏ ஆஃப் ரிவெஞ்ச். ஸோ ஆஃப் ரிவெஞ்சை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிவெஞ்ச் எந்த வகையிலும் ரிவெஞ்ச் வந்து நல்லது அப்படின்னு சொல்லல. ஒரு பெஸ்ட் வே டு பெஸ்ட் வே டு சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது.